ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டாக்டர் அஷ்ரஃப் அஃபீஷியல். கதையும் மருந்தும் அப்படிங்கிற நம்மளுடைய தொடரில் நமக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன சின்ன கதைகளின் மூலிமா நமக்கு அன்றாடம் தேவைப்படுற மருத்துவ குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கதை அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாம்வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக தொழில் பண்ணிட்டு இருக்காரு. எதிர்பாராத விதமாக அவருடைய தொழிலில் ஒரு நஷ்டம் ஏற்படுது. எவ்வளவு நஷ்டம் ஏற்படுதுன்னா ஒரு 50 கோடி ரூபாய்க்கு நஷ்டம் ஏற்படுது. இதை அவரால் சுத்தமாக சமாளிக்கவே முடியல. எல்லா இடத்துல இருந்து அவருக்கு ப்ரெஷர் அதிகமாகுது, பணம் கொடுக்க சொல்லி. அவர் இத்தனை நாளாக நல்ல விதமாக வாழ்ந்துட்டேன், இனி பேரை எடுத்துக்கிட்டு எப்படி வாழ்றது அப்படிங்கிறதுல தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து போகிறாரு. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பார்க்கில் உட்காந்து யோசிச்சுட்டு அப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம் எப்படி சாகலாம் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்குக்கு வந்து போகிறாரு. ஒரு பார்க்கில் உட்காந்து எப்படி தற்கொலை பண்ணிக்கலாம், தூக்கு போடலாமா, விஷம் குடிக்கலாமா, இல்லை கன்னில் ஷூட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசான ஒரு முதியவர் வந்து அவர் பக்கத்தில் வந்து வர்றாரு. வந்துட்டு, என்ன தம்பி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெரியவரை பார்த்தா தன்னோட மனசில் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் சாமுவேலுக்கு சொல்லணும் போல தோணுச்சு. அதனால் சாமுவேல் என்ன சொல்கிறாரு, பெரியவரை இந்த மாதிரி வந்து நான் ஒரு பிரபலமான தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த தொழிலில் வந்து நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. இதை வந்து என்னால் சமாளிக்க முடியல, அதனால் நான் தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன். இப்படி தற்கொலை பண்ணிக்கிறேங்கிறது தான் இந்த பார்க்கில் உட்காந்து நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பெரியவர், இது ஒரு பெரிய விஷயமாப்பா, எவ்வளோ உனக்கு நஷ்டமாக இருக்குது? 50 கோடி ரூபா நஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ 50 கோடி ரூபா இருந்ததுன்னா நீ உன் தொழிலில் சரி செஞ்சிருவீல்ல? ஆமாம், சரி செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தது பெரியவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட கைப்பையில் இருந்த தன்னோட செக் புக்கை எடுத்து சாமுவேல் பேர் போட்டு ஒரு 50 கோடி ரூபாய்க்கு வந்து செக்கு எழுதி கிழிச்சு சாமுவேல் கையில் கொடுக்குறாரு. சாமுவேல், இந்த 50 கோடி ரூபாய் நீ வச்சுக்கோ, வச்சுட்டு உன்னோட தொழிலை மறுபடியும் சீரமைக்கிற வழியை பாரு, பார்த்துட்டு கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு நீ வந்து இந்த இடத்துக்கு வரணும், வரும்போது நான் இந்த பணத்தை வந்து உங்கள்கிட்ட திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சாமுவேலுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த கஷ்ட காலத்தில் நம்மளும் எத்தனையோ பேர்கிட்ட வந்து பணம் கேட்டு பார்த்தோம், யாருமே வந்து கொடுக்கல, ஆனால் இவர் வந்து 2 நிமிஷம் பேசுனதுக்கே உடனே வந்து பணம் எடுத்து கொடுத்துட்டாரே அப்படின்னு. நான் பெரியவர்கிட்ட கேட்குறேன், எப்படிங்க நீங்கள் யாருன்னே வந்து எனக்கு தெரியாது, எப்படி வந்து உடனே என்னை நம்பி 50 கோடி ரூபா பணம் கொடுக்குறீங்க, அடுத்த வருஷம் நான் திருப்பி கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, எப்படி நான் திருப்பி கொடுக்குறேன்னு நம்புனீங்க, நான் எப்படி மறுபடியும் அடுத்த வருஷம் வருவேன்னு நீங்கள் நம்புறீங்க, என்னை பார்த்து உங்களுக்கு எப்படி வந்து 2 நிமிஷத்தில் பணம் 50 கோடி ரூபா கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியே கேட்குறேன். அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, உன் கண்ணை பார்த்தா எனக்கு நம்பிக்கை தெரியுது, நீ வந்து கஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் இருந்து தான் இந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கிற, ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒரு தொழிலே புதுசாக இருந்து நீ உருவாக்குனது இவ்வளோ அப்படின்னா, இப்போ உனக்கு தொழில் எப்படி செய்யறது அப்படிங்கிறதும் தெரியும், நீ தொழில் நஷ்டமடைஞ்ச காரணம் என்னங்கிறதும் தெரியும், அதனால் நீ கூடிய விரைவிலேயே அதை சரி செஞ்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உன்னுடைய கண்களில் தெரிஞ்சுது, அதுக்கு தான் நான் இந்த பணத்தை உடனே கொடுத்தேன் அப்படிங்கிறார். ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை வாங்கிட்டு அந்த பார்க்கை விட்டு சாமுவேல் கிளம்புறாரு. கிளம்பும் போது அவருக்கு மனசில் வந்து ஒரு எண்ணம் தோணுது, யாருன்னே தெரியாது, என்னை 2 நிமிஷம்தான் பார்த்தாரு, நான் வந்து தொழிலில் சரி பண்ணி மறுபடியும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்பி 50 கோடி ரூபா பணம் கொடுக்குறாரு, யாரோ ஒருத்தர் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கும் போது நான் ஏன் வந்து என் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, நம்ம ஒரு இதை சேலஞ்சாக எடுத்துக்குவோம். அப்போ சாமுவேலுக்கு வந்து ஒரு எண்ணம் வருது, யாரோ ஒருத்தர் என்னோட கண்ணை பார்த்து என்னை பார்த்து இவ்வளோ நம்பிக்கை என் மேலே வச்சு உடனே பணத்தை எடுத்து கொடுக்கும்போது அந்த நம்பிக்கையை ஏன் நானே என் மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு தோணுது. இதை நம்ம ஒரு சேலஞ்சை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கோட என்ன பண்ணுறாரு, நேராக பேங்க்கு போல் அவரோட ஆஃபீஸுக்கு போகிறாரு. போயிட்டு அந்த செக்கை ஒரு இடத்துல பத்திரமா வச்சிடறாரு. உடனே அவர் கடன் கொடுக்க வேண்டிய அத்தனை பேரையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 6 மாதம் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, 6 மாதம் எனக்கு டைம் கொடுங்க, உங்கள் பணத்தை 6 மாதம் கழிச்சு வட்டி முதலமாக திருப்பி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. இதுக்கு முன்னாடி நான் வந்து பண விஷயத்தில் தவறி பார்த்துருக்குறீங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தடவை இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த முறை டைம் மட்டும் ஒரு 6 மாதம் கொடுங்க, நான் என்னுடைய தொழிற்சாலையை மறுசீரமைச்சு உங்கள் பணத்தை வட்டி முதலமாக திருப்பி கொடுக்குறேன்னு ரொம்ப நம்பிக்கையாக கான்ஃபிடென்ட்டாக அவர் கண்ணிலேயே வந்து நம்பிக்கை தெரிகிற மாதிரி பேசுகிறாரு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட 50 கோடி ரூபா பணம் செக் கையில் இருக்குங்கிற நம்பிக்கையில். அதாவது அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே, இல்லை எனக்கு இப்போவே பணம் திருப்பி கொடுங்கன்னா உடனே வந்து செக்கை என்கேஷ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தைரியம் இருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக வந்து அவர் பேசுகிறார். அவருடைய அந்த நம்பிக்கையும் அந்த பேச்சு திறமையும் அவரோட அந்த ஃப்ளோவும் பார்த்துட்டு அவர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நம்பிக்கை வருது, சரி இவர் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் கேட்டபடியே அவருக்கு 6 மாதம் டைமும் கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்து அவர் எல்லா தொழிலாளர்களையும் கூப்பிட்றாரு,
கூப்பிட்டுட்டு என்ன இது வரைக்கும் என்கிட்ட இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணி என்னை வளர்த்த என்னுடைய தொழிலாளர்களே, நான் இன்னைக்கு ஒரு கிரைசிஸில் இருக்கிறேன், அதுக்கு நீங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும். ஒரு 3 மாதம் நீங்கள் சம்பளமே வாங்காமல் எனக்காக வேலை செஞ்சு கொடுக்கணும். இதை நீங்கள் செய்கிற பட்சத்தில் நான் அதை ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக எடுத்துக்குவேன். இதுக்கப்புறம் என்னுடைய தொழிலில் வர எல்லா லாபத்துலேயுமே உங்களை பங்குதாரராக மாற்றிடுறேன். ஒரு 3 மாதம் மட்டும் நீங்கள் சம்பளம் இல்லாமல் எனக்காக நீங்கள் வேலை பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறார். முதலாளி ஆல்ரெடி தொழிலாளர்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்திருந்ததுனாலையும் நல்ல ஒரு மதிப்பு அவங்க மேலே வச்சுருந்ததுனாலையும் தன்னுடைய தேவைகளை ஒதுக்கி அவங்களும் 3 மாதம் சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறக்கு ஒத்துக்கிறாங்க. இதையெல்லாம் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு சாமுவேல் நைட்டு பகல் பார்க்காம தொழிற்சாலையில் கடுமையாக உழைக்கிறாரு. அவருடைய தொழிலாளர்களும் உழைக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அவருக்கு ஆர்டர்கள் குவிய துவங்குது. அதன் மூலிமா அவர் 6 மாதத்தில் சொன்னபடிக்கு சொன்ன தேதியில் அந்த கடன்காரர்களுக்கு வட்டி முதலுமா சேர்ந்து பணத்தை திருப்பி கொடுக்குறாரு. அடுத்த 6 மாதத்தில் அவர் கடனான அந்த 50 கோடியை எடுத்துடுறாரு. இப்போது அந்த செக்கை இப்போ வரைக்கும் அவர் ப்ரெசன்ட் பண்ணவே இல்லை. இந்த செக் இருக்குது அப்படிங்கிற அந்த தைரியத்திலேயே அந்த கான்ஃபிடென்ஸ்லேயே அவர் தொழிற்சாலையை மறுசீரமைச்சு இன்னொரு 50 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டார். சரி, 1 வருஷம் முடியுது. அந்த செக்கை எடுத்துகிட்டு மறுபடியும் பார்க்க போகிறாரு. அந்த முதியவரை சந்தித்து நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லி அந்த செக்கை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கில் அவர் சொன்ன நேரத்தில் சாமுவேல் வெயிட் பண்ணுறாரு. அந்த முதியவர் வரவே இல்லை. ஆனால் அங்கே ஒரு பாட்டி வர்றாங்க. அவங்க மட்டும்தான் அந்த பார்க்கில் இருக்கிறாங்க. சாமுவேல் அந்த பாட்டிகிட்ட கேட்குறாங்க, ஏங்க இங்கே ஒரு முதியவர் போன வருஷம் வந்தார், அவர் இப்படி அங்காடையாளத்தில் இருந்தார், அவர் வர்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் அவர் இப்போ வரைக்கும் வரல, ஒருவேளை நான் வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு போயிட்டாரா, நீங்கள் யாராவது இந்த முதியவரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிகிட்ட கேட்குறாரு. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க கொஞ்சம் தயங்கினபடிக்கே, ஏன் தம்பி அந்த முதியவர் உங்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க எனக்கு ஒரு 50 கோடி ரூபாய்க்குள்ளே செக்கை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க, இல்லை அவர் என்னுடைய கணவர் தான், அவர் தவறிட்டார், அவர் கடைசி காலத்தில் அவர் கொஞ்சம் புத்தி பேதலிச்சு போச்சு, அவர் புத்தி சரியில்லாமல் போச்சு, அதனால் அவர் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் 50 கோடி ரூபா 100 கோடி ரூபா இப்படிங்கிற மாதிரி எல்லாம் செக்கை எழுதி கிழிச்சு கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே சாமுவேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு பைத்தியக்காரனா என்கிட்ட கொண்டு செக் கொடுத்தா 50 கோடி ரூபாய்க்கு அப்படின்னு. பட் அந்த 50 கோடி ரூபா பணம் இருக்குங்கிற அந்த பேக்கப்பில் நான் எந்த அளவுக்கு என்னை நம்பி உழைச்சிருக்கிறேன். இப்போ எனக்கு அந்த 50 கோடி ரூபா பொருள் ஆகலை, ஆனால் நான் என் மேலே வச்ச நம்பிக்கை தான் எனக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவருக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு சாமுவேல் அங்கேருந்து கிளம்புறாரு. என்ன வியூவர்ஸ், கதை பிடிச்சிருக்குதுங்களா? இந்த கதையை நம்ம அன்றாடம் தேவைப்படுற மருத்துவ குறிப்போட எப்படி சம்மந்தப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாசிபோ அப்படின்னா என்ன? மருந்து பொருள் இல்லாத ஒரு மருந்து, ஆனால் மருந்து செய்கிற வேலையை கொடுக்கறது, அதுக்கு பேர் தான் பிளாசிபோ. என்னங்க குழப்புறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மருந்துலேயுமே ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்னு ஒன்று இருக்கும், இன்ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்னு ஒன்று இருக்கும். ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் அப்படின்னா எந்த மருந்து உடம்புல போய் வேலை செய்யணுமோ அதுதான் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். இன்ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் என்னென்னா அந்த மருந்தை தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுற இதர ஐட்டங்கள், அதாவது சுகரு, செல்லுலோஸ், ஸ்டார்ச், ஃபில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஐட்டம் தான் இன்ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு மருந்தில் அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இல்லாமல் வெறும் இன்ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டை மட்டும் வச்சு கொடுக்கப்படுற மருந்து தான் பிளாசிபோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அந்த மருந்தில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்காது, வெறும் சுகர் அல்லது ஸ்டார்ச், செல்லுலோஸ் இந்த மாதிரி இருக்கிற பொருள் மட்டும்தான் இருக்கும். இது எப்படி மருந்தா யூஸ் ஆகுது அப்படின்னா, பிளாசிபோ எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 2வது உலகப் போரில் நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கிற போர் வீரர்கள் நிறைய பேர் போரில் அடிபட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மார்ஃபின்ங்கிற அந்த வலி நிவாரணி மருந்து தீர்ந்து போச்சு. அப்போது அங்கே ஹென்ரி பீச்சர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை நம்ம போர் வீரர்களுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண உப்பு தண்ணியை இன்ஜெக்ஷனில் ஏற்றி, சிரிஞ்சில் ஏற்றி இன்ஜெக்ஷனாக அந்த போர் வீரர்களுக்கு போடுறாரு. சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்க அப்படின்னா 90% மேற்பட்ட அந்த போர் வீரர்கள் எல்லாம் உண்மையிலுமே தனக்கு மார்பின் செலுத்தினா எந்த அளவுக்கு வலி நிவாரணம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு வலி நிவாரணத்தை உணர்ந்தாங்க. இந்த விஷயத்த பீச்சர் அப்போ போர் வீரர்கள்ட்ட சொல்லலை. உடனே அவர் மறுபடியும் யூனிவர்சிட்டிக்கு திரும்ப வராரு. இந்த பிளாசிபோஸை பற்றின ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பிளாசிபோ அப்படிங்கிறது மெடிக்கல் டேர்ம்ஸில் வெளியில் வருது. ஈவன் தோ 1700களிலேயே பிளாசிபோஸ் அப்படிங்கிறது வழக்கத்தில் இருந்தாலும் மெடிக்கலாக கொண்டு வந்தது ஹென்ரி பீச்சர் தான். இந்த பிளாசிபோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேலையுமே செய்யாது, இது மருந்து கிடையாது.
ஆனால் இந்த டாக்டர்கிட்ட போய் இந்த டாக்டர் வந்து ஒரு மருந்து எழுதி கொடுத்தா எனக்கு சரியாயிரும், இந்த மருந்து கடையில் போய் ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்டா எனக்கு சரியாயிரும் அப்படிங்கிற பேஷண்ட்டோட மைண்ட் செட் இருக்கு இல்லைங்களா, அந்த மைண்ட் செட்டு தான் இந்த பிளாசிபோ. அப்போது அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, சாதாரணமான ஒரு சுகர் பில்ஸ் அதாவது பிளாசிபோவை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு, அல்லது அந்த மருந்து கடைக்காரர் சும்மா சாதாரணமான ஒரு மல்டிவிட்டமினையோ அல்லது வந்து மருந்து பொருள் இல்லாத ஒரு மருந்தையோ வந்து அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அந்த பேஷண்ட்டோட பிலீஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாத்திரையை சாப்பிட்டா சரியாயிரும்னு இருக்கும்போது அந்த மாத்திரை உண்மையிலுமே உடம்புல போய் எந்த வேலையும் செய்யறதில்ல. ஆனால் அந்த மாத்திரை சாப்பிட்டு சரியாயிரும் அப்படிங்கிற அந்த பேஷண்ட்டோட மைண்ட் செட் தான் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து அங்கே வேலை செய்யுது. இதுதான் வந்து பிளாசிபோஸ். இந்த பிளாசிபோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயும் ஒரு வேலை செய்யறதில்ல. ஆனால் ஒரு விந்தையான விஷயத்தை உங்களுக்கு சொல்லட்டுங்களா, மாத்திரையாக இருக்கிற பிளாசிபோஸை விட கேப்சூலாக இருக்கிற பிளாசிபோஸ் அதிகமாக வேலை செய்யுது. கேப்சூலாக இருக்கிற பிளாசிபோஸை விட இன்ஜெக்ஷனாக போடுற பிளாசிபோஸ் அதிகமாக வேலை செய்யுது. இன்ஜெக்ஷனாக போடுற பிளாசிபோஸை விட மிஷின் மூலிமா வலி நிவாரணம் கொடுக்குற அந்த பிளாசிபோஸ் இன்னும் அதிகமாக வேலை செய்யுது. ஆனால் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா இதில் எதுலேயுமே வந்து மருந்தே இல்லை. பேஷண்ட்டோட மைண்ட் செட் சரியாயிரும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து வலி சரியாகுது. இது கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஷண்ட்டோட அந்த மைண்ட் செட் மூளையில் இருக்கிற அந்த என்டார்ஃபின் அப்படிங்கிற அந்த ஒரு கெமிக்கலை வந்து சுரக்குது. அந்த என்டார்ஃபின் வந்து வலி நிவாரணியாக செயல்படுது. ஸோ எந்த ஒரு மருந்து வந்துமே வந்து பேஷண்ட்டோட மைண்ட் செட்டை பொறுத்து பிளாசிபோவோ மாறுது. நம்ம தவறாக யூஸ் பண்ணால் அது வந்து நோசிபோ அப்படின்னு ஆயிரும். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன், அதை வந்து பாருங்கள். பிளாசிபோஸ் அப்படிங்கிறது எங்கே ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருந்துகளை புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கும் தயாரிக்கிறதுக்கும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அதாவது புதுசாக ஒரு சுகர் மாத்திரையை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சுகர் மாத்திரையை ஒரு 100 பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இன்னொரு 100 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாசிபோவை கொடுப்பாங்க. அதாவது வெறும் மருந்து இல்லாத அந்த சுகர் மருந்து இல்லாத சும்மா சாதாரண ஸ்டார்ச்சோ செல்லுலோஸோ ஏதாவது ஒன்று போட்டு இதுதான் வந்து சுகரை கம்மி பண்ணக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு தெரியாமல் ஒரு 100 பேருக்கு கொடுப்பாங்க. முதல்ல கொடுத்த 100 பேருக்கு உண்மையான மருந்து, ரெண்டாவது கொடுத்த 100 பேருக்கு அந்த மருந்து மாதிரி இருக்கிற ஒரு மருந்து, ஆனால் அதில் மருந்து இருக்காது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இருக்கிற அந்த 100 பேருக்கு எந்த அளவுக்கு அந்த சுகர் மருந்து சாப்பிட்டு சுகர் கம்மியாகுதுங்கிறத நோட் பண்ணுவாங்க. ரெண்டாவது 100 பேத்துக்கு அந்த மருந்து மாதிரி இருக்கிற பிளாசிபோவை சாப்பிட்டு எவ்வளோ சுகர் கம்மியாச்சு அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க. 2 பேத்துக்குமே வந்து சேமாக சுகர் கம்மியாக இருந்ததுன்னா அந்த மருந்து ஃபெயில் ஆயிரும் டெஸ்ட்டில். அந்த ரெண்டாவது 100 பேர் பிளாசிபோ கொடுத்து சுகர் கம்மியாச்சு இல்லைங்களா, அதை விட உங்களுக்கு முதல்ல கொடுத்து அந்த மருந்து கொடுத்து சுகர் கம்மியான அந்த 100 பேர்த்துக்கு அதிகமாக சுகர் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து அந்த மருந்தோட ஒரிஜினல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாசிபோஸ் பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்ரைசிங்லி கலரை பொறுத்து கூட வந்து மாறுபடுது, பிராண்டை பொறுத்து கூட வந்து வேலை செய்யுது. அதாவது நீங்கள் ப்ளூ கலரில் இருக்கிற பிளாசிபோ கொடுத்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து தூக்கம் அதிகமாக வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய மைண்ட் செட். அதே மாதிரி சிவப்பு கலரில் இருக்கிற பிளாசிபோ கொடுத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக அது போராடும் அப்படிங்கிறதும் பேஷண்ட்டோட மைண்ட் செட். எல்லோ கலரில் இருக்கிற பிளாசிபோ கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆன்டி டிப்ரெசண்ட்டாக ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறது பேஷண்ட்டோட மைண்ட் செட். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டோட மைண்ட் செட் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது பிளாசிபோவில். ஸோ இதுதான் வந்து பிளாசிபோஸ். இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு மருந்து சாப்பிடும் போதுமே இந்த மருந்து நமக்கு முழுமையான நிவாரணத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு மருந்துமே நமக்கு பிளாசிபோ எஃபெக்டை வந்து கொடுக்கும். இந்த பிளாசிபோஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் கலரில் மட்டும் இல்லைங்க, பிராண்டை பொறுத்து மாறுபடும். ஒரு நல்ல பிராண்டில் ஒரு நல்ல ஒரு பேக்கிங்கில் வர டேப்லெட்டை வந்து சீக்கிரமாக வியாதி குணப்படுத்தும் அப்படிங்கிறதும் பேஷண்ட்டோட மைண்ட் செட்டு தான். எல்லாமே பேஷண்ட்டோட சைக்காலஜி தான். சரி, மருந்து பொருளே இல்லாத மருந்துன்னு சொல்லி கொடுக்கப்படுற பிளாசிபோ மருந்துக்குள்ளே வேலை செய்யும்போது இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா டாக்டர்களும் மருந்துகளை கொடுத்துட்ருக்குறாங்க, எல்லா மருந்தையுமே பிளாசிபோவாகவே கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணுதுங்களா? அது வந்து முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பிளாசிபோஸ் இன்ஃபெக்ஷனை சரி பண்ணாது. பிளாசிபோஸ் ஒரு கையையோ காலையோ முளைக்க வைக்காது. பிளாசிபோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வலி நிவாரணத்துக்குள்ள வேலையை தான் பெரும்பாலும் வந்து செய்யும். மோரோவர் இந்த மருந்து கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ட்ரஸ்ட் ஃபேக்டரை சேர்ந்தது. அதாவது ஒரு டாக்டரை வந்து ஒரு பேஷண்ட் நம்பி இவர் வந்து நம்ம கரெக்டான மருந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்து அந்த டாக்டர்கிட்ட போகிறாங்க. அந்த டாக்டர் எல்லாத்தையுமே பிளாசிபோவாகவே எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை காலப்போக்கில் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு போயிடும். அதனால் எல்லா மருந்துக்கு பதிலாகவும் பிளாசிபோ வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில குறிப்பிட்ட கட்டங்களில் மட்டும்தான் பிளாசிபோஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் பிளாசிபோஸோட உண்மையான எஃபெக்ட், உண்மையான தேவை, உண்மையான பயன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்துகளை கண்டுபிடிச்சி மருந்துகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இனிமேல் மருந்து சாப்பிடும்போது அந்த மருந்து நமக்கு நல்லதே செய்யும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட மருந்து சாப்பிடுவோம். என்ன வியூவர்ஸ், தகவல் பிடிச்சிருந்ததுங்களா? தகவல் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.